February 2016, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. அன்புள்ள நண்பர்களே, இந்த ஊராட்சி அலுவலர்களின் மாநாட்டினை தொடங்கி வைக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியா சீனாவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு என்பதை நாம் அறிவோம். இந்த நாடு வளம்மிக்க நாடாக இருந்தபோதிலும் வறுமை போகவில்லை. வேலை தேடி ஊர் ஊராக மக்கள் செல்லும் நிலை உள்ளது. இதற்கு என்ன காரணம் என்பதை பரிசீலிக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உள்ளது. மக்களின் நலனை கருதித்தான் 5 ஆண்டு திட்டங்கள் போடுகிறோம். பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியும் வருகிறோம். இருந்தபோதிலும் அந்த திட்டங்களின் பயன் முழுமையாக மக்களுக்கு போய் சேருவதில்லை என்ற குறை இன்னமும் இருந்து வருகிறது. நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு கிராமப்புறங்களும் அங்கே வாழுகிற மக்களும் வளர்ச்சி அடைந்து முன்னேறவில்லை என்பது தெளிவாகிறது. நாடு சுதந்திரம் பெற்று 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வு அப்படியே இருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். இந்த ஏற்றத்தாழ்வை போக்க வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும். இந்த கடமையை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் உங்களுடைய பங்கு அதிகம் உள்ளது என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். கிராமப்புறங்களில் வாழுகிற மக்களுக்கு நகரங்களில் உள்ள வசதிகள் எல்லாம் கிடைக்க வழி ஏற்பட்டால் அவர்கள் நகரங்களை நோக்கி வரும் நிலை குறையும். இதையும் தவிர வேலை தேடியும் நகரங்களுக்கு வருகிற நிலை ஏற்படுகிறது. கிராமங்களுக்கு அருகில் சிறிய அளவிலாவது தொழிற்சாலைகள் ஏற்படுத்தி அவர்களுக்கு வேலை கிடைக்க வழி செய்தால் நல்லது. இதை உணர்ந்து அந்த இலக்கை நோக்கியே நாம் பயணப்பட்டு வருகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிராம மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டியது மிகவும் அவசியம். அதிக அளவில் பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. கட்டாய கல்வி முறையும் கொண்டு வரப்பட்டுள்ளது. சத்துணவு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எல்லா திட்டங்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டுமென கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். திருநெல்வேலி வட்டாட்சியர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு எழுதிய கடிதம். ஐயா, தாங்கள் கேட்டுள்ள விவரங்களுக்கு என்னுடைய பதில் அறிக்கையை அனுப்புவதில் நேரிட்ட கால தாமதத்திற்கு வருந்துகிறேன். இடையில்
வெள்ள நிவாரண பணிகள் வந்துவிட்டதால் தகவல்களை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது என்பதை தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பிட்ட பகுதியில் ஏறக்குறைய 100 குடும்பத்தினர் பல ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறார்கள். குடிசைகள் மட்டும் அல்லாமல் நிரந்தரமான கல் கட்டிடங்களும் கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் குடியிருக்கும் இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டுமென்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. குறிப்பிட்ட இடம் அரசு புறம்போக்கு நிலம். வேறு எந்த உபயோகத்திற்கும் தேவையாக இருக்காது. பட்டா வழங்குவதற்கு ஆணை கோரி அரசுக்கு கருத்துரு அனுப்பலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள